மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இராணுவ கட்டுக்கோப்போடு 30 ஆண்டுகள் கட்டி காத்த இரும்பு பெண்மணி, பெரியார், பேரறிஞர், புரட்சித் தலைவரின் ஒட்டுமொத்த உருவமாய் திகழ்ந்து சமூக நீதி காத்த வீராங்கனை, புரட்சித் தலைவரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் தலைமையை ஏற்று தமிழக முதலமைச்சராகி பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக பதவியேற்ற பெருமைக்கு சொந்தக்காரர். ஒரு தாய்க்குத்தானே தெரியும் தன் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமென்று. ஆம், 8 கோடி மக்களின் ஒற்றை தாயாக தமிழகத்தை கட்டிக்காத்த பொன்மனச் செல்வி புரட்சி தலைவியின் சாதனைகளை சொன்னால் ஆயிரக்கணக்கில் காலங்கள் பிடிக்கும். பெண்களுக்கு அவர் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை அனைத்து சமூக பாதுகாப்புகளையும் கொடுத்தவர் புரட்சி தலைவி. எந்த ஆட்சியாளர்களும் நினைத்து கூட பார்க்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு நாப்கின் கொடுக்கும் திட்டம் முதல் தாய்மார்கள் பாலூட்டும் அறை என்று கடைக்கோடி ஏழை பெண்களுக்காக அவர் பார்த்து பார்த்து செய்த சாதனைகள் ஏராளம். கல்வி, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி என்று பல்வேறு துறைகளில் சாதனைகள் செய்தவர். புரட்சி தலைவியின் திட்டங்களை சர்வதேச அளவில் அரசியல், அறிவியல் ஆராய்ச்சிகளில் கூட ஆராய்வு பொருளாக இருக்கும் அளவுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை தேடி தேடி கண்டடைந்து நிகழ்த்தி காட்டியவர். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவரே புரட்சி தலைவி அம்மாதான். இப்போது வந்து திமுகவினர் ஏதேதோ பொய்களை சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளலாம், ஆனால் ஆழ உற்று நோக்கினால் உண்மை விளங்கும். 69% இடஒதுக்கீடு முதல் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வரை சமூக நீதி காத்த பெரியாரின் ஒற்றை வாரிசு புரட்சி தலைவிதான். மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்றும் நிறைந்திருக்கும் புரட்சி தலைவியின் 78வது பிறந்த நாளான இன்று சோதனைகள் பல கடந்து சாதனைகள் படைத்த காவிய தலைவியின் வழியில் தமிழகத்திற்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறது அதிமுக. 2026 தேர்தலுக்கான 3வது கட்ட வாக்குறுதியை கொடுத்து பெண்கள், இளைஞர்கள் மனதில் குட் புக்கில் இப்போதே இடம் பிடித்திருக்கிறார் எடப்பாடியார். திமுக ஆட்சியில் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றத்தால் கஷ்டத்தில் இருக்கும் பெண்களின் சுமையை குறைக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000, பொங்கல் தொகுப்போடு இனி ஆண்டுதோறும் ரூபாய் 1000, 12ஆம் வகுப்பு முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருப்போருக்கு மாதம் ரூபாய் 2000, நகரப் பகுதிகளில் நடைபாதை சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி, மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் உதவித்தொகை ரூ 8000 12,000 ரூபாயாக உயர்வு, விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1400 யூனிட் இலவச மின்சாரம் என்று அறிவித்த உடனே புரட்சி தலைவியைப் போலவே புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் பெண்களின் கஷ்டம் தெரிந்தவர் என்று கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் கடைக்கோடி தமிழ்நாட்டு மக்கள். புரட்சி தலைவியின் கொள்கைகளை, கனவுகளை மக்களின் நலத்திட்டங்களாக கொடுப்பதிலும் சரி, மக்களுக்காக போராடுவதிலும் சரி, அம்மாவின் வாரிசாக நிலைத்து நின்றதன் மூலம் 2026 அதிமுக ஆட்சியை இப்போதே உறுதி செய்திருக்கிறாரா எடப்பாடியார் என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.